ப்ரைஸ் அலோட். நான் திரும்பமாக ஒரு பஸ் அடிக்க வர கத்தை திரும்ப கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வேத பாடம். கொருந்து சபைக்கு ஆண்டவர் பவுல் மூலமாக கொடுத்த சில எச்சரிக்கை அல்லது அவங்க செய்த பாவங்களை சுட்டி காட்டின இடங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் சில வேளையில் நாங்கள் கொருந்து சபைக்கு தான் எழுதியிருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் இந்த காலத்தில் இருக்கிற சபைகளில் நடக்கிற விஷயங்களாக இருக்குது. மேபி எல்லாம் அப்படி இல்லாமல் இருக்கலாம், பட் கூடுதலானது அப்படி இருக்குது. ஸோ அந்த நோக்கத்தோடு அந்த மனப்பான்மையோடு இந்த வேத பாடத்துக்கள் நாங்கள் அன்றைக்கு போவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இப்போ கொருந்து சபை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நிருபம் எழுதப்பட்டிருக்கும். 1 நிருபம் 2ஆவது நிருபம். இதில் நிறைய தகவல் இருக்குது, நிறைய சத்தியங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேவரட் வேர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச வேர்ஸ் இதில் தான் இருக்குது. 1 கொரிந்தியர் 13. ஐ மீன் த ஹோல் செக்ஷன் அன்பை குறிஞ்சி இது எல்லோரும் பெருசாக பேசுவாங்க. அன்புண்ட என்ன, அன்பு சகலத்தையும் தாங்கும், சாலத்தின் சாய்க்கு சாப்டர் 3. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சாப்டர் சாப்டர் 13. பட் நான் ஒன்றை மறக்கக்கூடாது, கர்த்தர் பவுலை கொண்டு எழுதின எல்லா விஷயங்களும் முக்கியம். நாங்கள் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துகிட்டு மற்ற பகுதியை நாங்கள் விடையில. உதாரணத்துக்கு இப்போ மல்டிவிட்டமின் இருக்குது. மல்டிவிட்டமின் சொன்னால் A, B1, B6, B12, அப்புறம் விட்டமின் சி, விட்டமின் டி, எல்லா விட்டமின்ஸும் எங்களுக்கு தேவை. ஒரு விட்டமின் எடுத்துகிட்டு ஒரு விட்டமின் எடுக்காமட்டால் எங்களுக்கு சில பல குறைபாடு வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நான் இப்படி பார்க்குறேன். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் மல்டி விட்டமின் மாதிரி, எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவையான விட்டமின்ஸ் மாதிரி. அப்போ நாங்கள் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பிடிச்ச பகுதி நல்ல எங்களோட மனதுக்கு சந்தோஷமான வசனங்களை எடுத்து போட்டு அது நல்லது. எஸ், அதை எடுத்துகிட்டு மிச்சத்தை நாங்கள் நிராகரிக்கலாம். யூ கான் ரிஜெக்ட். ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னும் ஹவு ஸ்ட்ராங், எவ்வளோ ஸ்ட்ராங்காக பவுல் அந்த கடிதங்களை அவங்கள கண்டித்து பேசியிருக்கிறேன். எல்லாத்தையும் என்னத்தை நான் முந்தி இந்த கொரிந்தியர் முதல் தரம் வாசிக்க வச்சுனா ஏன் இப்படி பவுல் சரியான ஒரு கடுமையாக அவங்கள பேசி எழுதியிருக்கிறான். அப்போ எனக்கு விளங்க இல்லை. இப்போ விளங்குது. பவுல் அதிகமாக நேசித்தது கொரிந்தியரில் இருக்கிற தந்த சகோதரர்களை தான். ஏன் நீங்கள் கிளையங்குமார் அப்படி சொல்லுங்கன்னா அவங்கள அதிகமாக கண்டிக்கிறார். ஸோ அதால் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். அவர்களை பவுல் அதிகமாக. ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் யாரை பவுல் அதிகமாக நினச்சான்னு சொன்னால் கொரிந்து சபை. ஸோ லுக் அட் த ரிபீக்ஸ் இந்த புக்கில். ஸோ இந்த புக்கில் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இல்லை மேஜர் இஷ்யூஸ் இந்த திருச்சபையில். அது மாத்திரமில்லை, நான் மறக்கக்கூடாது, இந்த சபை போல் வரங்கள் பெற்றாக்கள் வேறு ஒரு சபையிலும் இல்லை. கிஃப்ட்டுக்கு குறைச்சல் இல்லை. கிஃப்ட்னா நிறைய கிஃப்ட், யூ நேம் இட், எல்லா கிஃப்ட்டும் இருக்குது. ஊழியங்கள் போய் கொண்டு வந்து. பட் அதே நேரம் பல குறைபாடு இருந்தது. ஸோ அவங்களை திருத்துறதுக்காண்டி பவுல் எழுதின கடிதங்கள் தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். ஓகே, ரைட். முதலாவது நாங்கள் பார்ப்போம். இதை நாங்கள் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் முக்கியம். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன், வேத பாடமோ சேமனோ என்னமோ எங்களோட வாழ்க்கையில் அதை அபியாசி காட்டி அது பெரிய யோசனை இல்லை. சார், நான் ஏற்கனவே கணக்கு தலைமை சொல்லியிருக்கிறோம். ஓகே, முதலாவது அங்கே இருந்த பிரச்சனை 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 10. சகோதரரை, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறதாவது, நீங்கள் ஒருவரோடொருவர் ஒத்துப்போகிறவர்களாய் இருந்தால் உங்கள் மத்தியில் பிரிவினைகள் இருக்காது. அத்துடன் நீங்களும் உங்கள் மனதிலும் சிந்தையிலும் முழுமையாக ஒருமைப்பட்டும் இருப்பீர்கள். So the idea that God gave the church so that the God people live in unity, get together in unity, heart and in mind. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். பட் sadly
மிக மிக குறைவு. அவுட் சே ஜீரோன்னு தான் நான் சொல்லுவேன். ஜனங்கள் ஒரு மைண்டோட ஒரு ஹார்ட்டோட இருக்கிறது சரியான குறைவு. டு வி ஹேவ் தட்? இப்படியான மைண்ட் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? தென் கோட் இஸ் சேட். கடவுள் துக்கப்படுறார். ஏனெண்டா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொரு நாள் நான் வேலை முடிச்சு பாருன்னா 5 பிள்ளைகளும் சண்டை பிடிச்சு கொண்டே இருக்குது. அடுத்த நாளும் பாருங்க சண்டை பிடிச்சு கொண்டே இருக்குது. Then I'm waking up in the morning, they're still fighting. How would I feel as a dad? ஒரு தகப்பன்ற ஸ்தானத்தில் இருக்கு எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறேன், நான் உங்களோட தகப்பன் மாதிரி. அதால் பவுலுக்கு சரியான வேதனை. அப்போ பவுலை விட யாருக்கு கூட வேதனையாக இருக்கும்னு சொன்னால் தேவனுக்கு சரியான வேதனையாக இருக்கும். ஸோ பிரியமான சகோதரர்களே, இந்த வசனத்தை வாய்ச்சினா நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். லுக், வி ஷுட் ட்ரை ஹார்ட். ஆனால் இது கஷ்டம் இல்லை. பட் நான் சொல்லலை, நீங்கள் வடிவ வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களோட மைண்டில் நாங்கள் யோசிக்கிறோம் இதெல்லாம் கஷ்டம் இப்படியெல்லாம் இருக்கலான்னு யோசிக்கிறோம். பட் பைபிள் ஆப்போசிட்டாக தான் சொல்லுது எங்களுக்கு. நாங்கள் ஒரு கன்க்ளூஷன் வரோம், சபையில் எப்படி நாங்கள் ஒரு மணி தான் இருக்கல. பட் நோ, யூ கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். வேதத்தில் பவுல் எழுதியிருக்கிறார், லுக், நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டு, ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகிறவர்களாய் இருங்கள், உங்கள் மத்தியில் பிரிவினைகள் இருக்காது. அப்படி இருந்தால் பிரிவினைகள் இருக்காது. ஸோ God never liked divisions, like lifting someone and putting down someone, humiliating someone, judging someone, and overly praising someone. But rather, God liked everybody to come in one mind and one spirit. This is the idea. This is what his wish is. அவற்றை விருப்பம் அல்ல. ஸோ சபையில முதலாவது இருக்க வேண்டிய குவாலிட்டி, அவங்க அட்லீஸ்ட் அந்த டாக்ட்ரின், சபை பிரசங்கிக்கிற உபதேசங்களில் எல்லாரும் ஒரு மனம் பெறணும். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். கேன் இட் ஃபங்க்ஷன்? அந்த சர்ச் நடக்குமா? எஸ், நடக்கும். ஆனால் ஒரு ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ஆக்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அது வளரும், சில வளரும், அது கசப்பாக வரும். ஸோ இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும். ஏன் இது எங்களுக்கு எழுதியிருக்குன்னு சொன்னால், இதை வாசித்து நாங்கள் இப்படி எங்களோட சபையை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அதுக்கு தான் இதில் எழுதியிருக்கொள்ளிய இதை காப்பி பண்ணி இது இப்படியும் இருந்ததானே, கொருந்து சபையில் இருந்ததானே, அப்போ நாங்கள் ஒன்று செய்யலான்னு சொல்லிடலாம். ஸோ verse 11 11ஆம் வசனம் சொல்லுது, என் சகோதரரே, உங்கள் மத்தியில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதாக. நோடல் நீதான் டிவிஷன்ஸ் இருந்திருக்குது, குரல்ஸ் இருந்திருக்குது, கணக்க மாறுபாடான கருத்து இருந்திருக்கு. then they were arguing. வாக்குவாதங்கள் ஏற்படுவதாக குலேவியாளின் குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் எனக்கு அறிவித்தார்கள். ஸோ ஒரு குடும்பம் போய் பவுலுக்கு சொல்லியிருக்கு, இப்படி இவன் ஆகி பண்ணுறான், சண்டை பிடிக்கிறான்னு. பவுலுக்கு நியூஸ் போன படியாத்தான் பவுல் இதை எழுதுகிறான். ஸோ லுக் அட் திஸ். ஏன் அதை ஒத்துப்போங்கன்னு சொன்னால், ஒத்துப்போகிற தன்மை இல்லை, அங்கே பிரிவினைகள் இருந்திருக்குது, ஒருமனது இல்லை, ஒரு சிந்தனை இல்லை. எப்படி சபை உருப்படும்? யூதாமே, எப்படி சபை உருப்படும்? ஸோ டிவிஷன்ஸ் இருந்தால் சாத்தானுக்கு ஈஸியாக டார்கெட் பண்ணி பிரிக்கிற இலகுவாக இருக்கும். ஒரு சபையிலேருந்து ஐக்கியத்திலேருந்து விலகிக்கல, ஒரு ஒன் மைண்ட் இல்லாத தன்மை இல்லாமல் விலகிக்கல, பிரிவினைகள் வரைக்கல, அந்த பிரிஞ்சு போகிற தனித்தனியாக போகிற ஆக்கள், ஐக்கியத்தில் இல்லாத ஆக்களை பிசாசு அட்டாக் பண்ணுறது சரியான இலகுவாக இருக்கும். ஸோ பிரியமான சகோதரர்களே, முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ளணும், சபையில் இட் இஸ் டிஃபிகல்ட், சரியான கஷ்டம், பட் இட்ஸ் குட் டு பி டன். ஸோ verse 13 he goes on to say, 13ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து பிரிவுபட்டிருக்கிறாரா? Christ not divided. From the beginning to now, Father, Son and the Holy Spirit, they never been separated. ஒரு காலம் அவர்கள் பிரியல. ஹர்வானோ ஜீசஸ் சொல்கிறார், அந்த காஸ்பலில் சொல்கிறார், என்னுடைய பிதா என்னை தனியே விடவில்லை, அவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். ஸோ இட் ஷோஸ் தேவனுக்குள்ள பிரிவினைகள் இல்லை. அவங்களுக்குள்ள பிதாவில் ஒரு கருத்து, குமாரில் ஒரு கருத்து,
பரிசுத்தவான்களோட கருத்து அவங்களுக்குள்ள டாக்டரிங் டிவிஷன்ஸ் இல்லை. தே அவங்களோட மைண்ட் வந்து ஒன்னாக இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் பவுலின் பேரெல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் இல்லையே. ஸோ கிறிஸ்து பிளவுபட்டிருக்கிறார், பவுலா அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார், நீங்கள் பவுலின் பேரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீர்கள். ஸோ பேசிக்கலி உங்களை விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் அங்கே இந்த பிரச்சனை வந்து பிரிவினைகள் டிவிஷன்ஸ். இது அடுத்த இஷ்யூ என்னன்னு சொன்னால், பிரிவினர் வரைக்குள்ள கசப்பு வரைக்கும் வெறுப்பு வரும். தென் இட்ஸ் வெரி ஹார்ட் டு லவ். அடுத்து 2வது இருந்தாங்க பிரச்சனை, அதே புக் 1 Corinthians chapter 5 verse 6. சரி, 1 Corinthians chapter 5, அதில் நீங்கள் டைட்டில் முறைகேடான வரும். உங்களுடைய முறைகேடான பாலுறவு இருக்கிறது என்று உண்மையாக சொல்லப்படுகிறது. அது இறைவனை அறியாதவர் மத்தியிலும் கூட நடவாத ஒன்றாக காணப்படுகிறது. லுக், பவுல் சொல்கிறான், உதாரணத்துக்கு ஹிந்துஸ் வேறு மார்க்கத்தவன் செய்யாது நீங்கள் இதை செய்திருக்கிறீங்க என்று பவுல் சுட்டி காட்டுறார். எவ்வளோ சேடான ஒரு சிச்சுவேஷன். சிலங்களை நான் கவனிச்சிருக்கேன், ஒரு ரட்சிக்கப்படாதவன் செய்யாத அநியாயங்களை ரட்சிக்கப்பட்டவன் என்ற பேரில் ரட்சிக்கப்பட்டு சொல்லிட்டு பெரிய அநியாயங்கள் பெரிய பாவங்களை செய்கிறாங்க. அதை பற்றி தான் பவுல் சொல்கிறேன். ஸோ கடவுள் எங்களோட உடம்பை டெம்பிளாக பார்க்குறேன். ஒரு ஞாபகம் இருக்கா, இயேசுக்கு சொல்கிற ஒரு முறை, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னா 3 நாள் எழுப்புறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தை எழுப்ப எத்தனையோ வருஷங்கள் 40 வருஷத்துக்கு மேலே எடுத்து, how can you say you can build in 3 days? But Jesus was talking about his body. அப்போ பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறபடினால இந்த பாவம் ஒரு சீரியஸ். அதனால் பாசர் மேர் இதில் விழுகிறதுக்கு ஏன் கூட சான்ஸ் கிடைக்குன்னு சொன்னால், பிசாசும் அதை செய்கிறேன். பிசாசுன வேலை ஆண்டவர் கிரியேட் பண்ண பிளான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து எப்படியாவது அதை வழி விலக்கி பொய்யான ஒரு மாயமான வழியில் உங்களை நடத்தினா சரி. அதுக்கு யாரை முதல்ல சபையில் அட்டாக் பண்ணணும்? பாஸ்டரை தாக்கினா சொல்லுவாங்க, தலையை அடித்தா உடம்பு தானாக விடும்னு சொல்லுவாங்க. அப்போ லீடர்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டா சபை பிறகு எவ்வளோ பிரசங்கம் செய்தாலும், எவ்வளோ அற்புத அடையாளங்கள் நடந்தாலும், எவ்வளோ நீங்கள் சாட்சி சொன்னாலும், it doesn't mean anything because there's a greater problem than that. உங்களுடைய முறைகேடான பாலுறவு இருக்கிறது. verse 1 chapter 5 verse 1 உண்மையாக சொல்லப்படுகிறது. அது இறைவனை அறியாதவர் மத்தியிலும் கூட நடவாத ஒன்றாயிருக்கிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்களோ பெருமை கொண்டவளாய் இருக்கிறது. இது ஒரு கேவலமான ஒரு பாவம். இதற்காக நீங்கள் துக்கப்பட்டு இதை செய்தவனை உங்கள் ஐக்கியத்திலிருந்து விலக்கி இருக்கக்கூடாதா? இன்றைக்கு நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை விட பெரிய அன்புள்ளவளா அக்கறை உள்ளவளா நாங்கள் சில உலகில் இருக்க பார்க்குறோம். யூ கான் பி மோர் கிரேஷியஸ், மோர் லவ்விங் தேன் ஜீசஸ் கிரைஸ்ட். த சேம் கோட் ரிட்டன் இன் த பைபிள் சேயிங், இப்படிப்பட்ட ஆக்களை நீங்கள், அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சின், ஈவில் ஒர்க். ஏன் வேதம் உங்களுக்கு எச்சரிக்குது? Because you don't know what he's thinking, you don't know what he's planning, you don't know what goes on his heart. இந்த மனுஷன் இதயத்தில் என்ன போகுது? He may appear as a good person, but உள்ளுக்குள்ள you don't know what he's struggling with, what kind of sin, what kind of thought, தெரியாது. ஸோ தெரிஞ்சா, இப்படி ஒரு சீரான தெரிஞ்சா, according to Bible in the chapter படி, you have to be very very careful. அவனை நாங்கள் பவுல் சொல்கிறான், உங்கள் ஐக்கியத்திலிருந்து விலக்கி இருக்கக்கூடாதா? உடல் ரீதியாக நான் உங்களுடன் இல்லாதிருந்தாலும் ஆவியில் நான் உங்களுடன் இருக்கிறேன். மேலும் நான் அங்கு இருப்பதைப் போல நினைத்து இதை செய்தவனுக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டேன். நமது கர்த்தராகிய இயேசுவின் பெயரினால் நீங்கள் கூடி வரும் பொழுது
ஆவியிலும் நான் உங்களோட இருக்கிறேன். பவுல் அந்த இடத்துல இல்லை. என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் கூடி வரைக்க நான் உங்களோட இருக்கிற மாதிரி தான். ஓகே, ஐ ஆம் வித் யூ. அவ்வேளையில் இந்த மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள். He is saying, hand him over to Satan because he belonged to him. அப்பொழுது அவனுடைய பாவ இயல்பு அழிந்து போகும். ஆனால் கர்த்தரின் நாலேஜோ, என்னடா சாத்தான் போட்டு நல்லா அந்த இயேசுக்கு சொன்ன மாதிரி அந்த சுலகளை போட்டு புட கேட்கல. அதுக்கு பிறகு அவனுக்கு அறிவு பெறும். அதுக்கு பிறகு அவன் திருந்தான். சரி, நோக்கம் பவுல் ரிபீக் பண்ணுறது, பவுல் டெம்பரரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, செப்பரேஷன், இது அவனை செப்பரேட் ஆயிருங்கன்னு சொல்கிறது. அந்த கடைசியில் நோக்கம் வேண்டாம். பவுலோட நோக்கம் இவன் அழிஞ்சு போகணும் மட்டும் இல்லை, மனம் திரும்பி வரணும். ஸோ சபையில் அடுத்த ஒரு நோக்கம், ஒரு பிளவிட்டவனை எஸ் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணுவோம். அதுக்கான கண்ணை முடிக்கொண்டு இட்ஸ் ஓகே பிரதர், இயேசுக்கு அன்பானவர் நாங்களும் நோ. Now this is not a personal issue. It involves the whole church. அனனியா சப்பீராலும் செத்ததுக்கு காரணம் அதுதான். பிகாஸ் எல்லாரும் காசு கொண்டு போட்டாங்க, எல்லாரும். ஸோ கடவுள் அது நியாயமாக பார்க்கலண்டா அவங்க தங்களுக்கு கொண்டு ஒரு ஷேர், பட் ரெஸ்ட் தம் டிட் டு இட். எல்லாரும் ஒனஸ்டாக கொண்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பாவம் இப்போ இவர் நிற்கலாம், இவரோட போயிட்டு. நோ, it involves the whole congregation, church, which is church. So it has to be dealt with. கட்டாயம் அது டீல் பண்ணப்படும். ஸோ பவுல் சரியான ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், இவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள், அப்போ அவன் மனம் திரும்புவான். ஓகே, சாப்டர் 6 verse 1. விசுவாசிகளுக்குள்ளே வழக்கு. 1 கொரிந்தியர் 6:1. உங்களில் யாராவது வேறொருடன் ஒரு தகராறு ஏற்படுமாயின் அவன் தீர்ப்புக்காக பரிசுத்தவான்களிடம் போகாமல் எப்படி இறைவனை மனிதர்களிடம் போக முடியும்? You have to be careful. என்னடா ரசிக்கப்படாத ஆக்கள்கிட்ட அவங்களோட ஆவி, அவங்களோட ஸ்பிரிட் எல்லாம் வித்தியாசம். அவங்க பிசாசு கடுமையாக இருக்கிறான். ரசிக்கப்படாதவங்க தேவனுடைய ஆவியை பெற்றபடியினால அவங்ககிட்ட தான் நீங்கள் தீர்ப்புக்கு போக வேண்டாம். அவங்க அட்வைஸ் பண்ணல பரிசுத்த வேதத்திலிருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு நான் சில வேளையில் யூடியூப்பில் பார்க்கல, சில பாசமாக சொல்லுவோம், என்ன கோர்ட்டுக்கு எடுத்துட்டாங்க. நல்லா ஜெனுவினாக ப்ரீச் பண்ணுற ஆக்கள் கோர்ட் கேஸ்ன்னு போட்டு அவங்களோட எரிச்சலில் அவங்களோட சபையை உடைக்கொன்றதுக்காண்டி வேறு கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் இருக்கிறார்கள் வழக்கு போடுறான். இது நடக்குது. இது புதுசு இல்லை, நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். வாய், என்ன ரீசன்? இட்ஸ் ஜெலசி. ஸோ ஏன் இப்படியான பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அந்த சவரனில் ஒரு பொறாமையோ அல்லது எரிச்சலோ கோவமோ மனசாக இருக்கபடியாக தான் அவங்கள உந்தி அவங்கள புஷ் பண்ணி ஈவன் ரட்சிக்கப்படாத ஆக்கள், சத்தியத்தை அறியாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகள்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கல. அவங்க தங்களுடைய சொந்த உலக மூலையிலேருந்து அறிவுறுத்த கொடுப்பாங்க. ஸோ இது அடுத்த பிரச்சனை அந்த சபையிலேருந்து. ஸோ நாங்களும் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பரிசுத்தவான்கள் தான் உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்களே உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர்களாய் சிறிய வழக்குகளே நியாயம் தீர்க்க உங்களுக்கு தகுதி இல்லையோ? என்ன சொல்கிறான்னு சொன்னால், பவுல் பேசிக்கலி என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் மற்றவங்கள பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வழி இல்லாத மாதிரி, ஒரு வழியுமே இல்லை, எங்களோட வேதம் இல்லை, எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்படாதாக்கிட்ட போகிறீங்க. ஓகே, நீங்கள் பொதுவாக இருந்து நீங்கள் மற்றவங்கள பிரச்சனையை தீர்க்கிற, உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கே ஒரு வழியும் இல்லாமல் ரட்சிக்கப்படாதாக்கிட்ட போய் நீங்கள் பிள்ளையான அட்வைஸை எடுத்து இருக்கிற பிரச்சனையை கூட்டி அதை வேர்ஸ் ஆக்குறீங்க. இதுவும் சபையில் நடக்குது. இது கொருந்து சபையில் இருந்து ஒருவரில் அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கிறபடியாக தான் அவங்களை இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை செய்தார். பவுல் பொடியாக சொல்கிறான் அந்த இடத்துல, ஒரு தகராறுன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனை இல்லை. கூடுதலான நேரங்களில் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுறது.
தகராறுண்டா சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன ஒஃபென்ஸ், அதை பெருப்பிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் உன்னை விட மாட்டேன், அவனு டேக் ரிவெஞ்ச், அதை ஞான் தீக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனை பழி வாங்குறதுக்கு செய்கிற ஆக்ஷன் தான் இது. ஸோ இது இருக்குது, இது இருந்திருக்குது கொரிந்து சபையில். ஓகே, அடுத்தது திருமணத்தை குறித்தான குழப்பங்கள் அந்த சபையில் இருந்து. ரசிக்கப்படாதாக்களை திருமணம் செய்கிறது, மேபி டிவோர்ஸஸ், ஸோ மெனி, எனிதிங் ரிலேட்டட் டு வெட்டிங், மேரேஜ், யூ நேம் இட், எனி இஷ்யூஸ் தே ஹேட் இன் தி சர்ச் ஆஃப் கொரிந்த் சர்ச்சில். ஓகே, அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சாப்டர் 7, ஃபர்ஸ்ட் Corinthians chapter 7. நீங்கள் முன்பு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுறதாவது, ஒரு மனிதன் திருமணம் செய்யாமல் இருப்பது அவனுக்கு. ஸோ இதில் இந்த சாப்டரில் கணக்கு விஷயத்தை பவுல் சொல்கிறார், தன் ஓன் ஒப்பீனியனை சொல்கிறார், தன் ரெக்கமெண்டேஷன் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறார். பட் தென் பரிசுத்தாவியான சொல்கிற வேதம் இது சொல்லுது. தென் அவன் சொல்கிற கல்யாணம் கட்டாகணும் இல்லை, கட்டாமல் இருக்காமல் இல்லை, கல்யாணம் கட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த குழப்பங்களும் அந்த சபையில் இருந்து. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கல்யாணம்ன்றது ஐ ஹாவ் டு வார்ன் பீப்புள் ஹூ ஆர் அபவுட் டு கெட் மேரிட். I would say it's almost like a death and life situation. It's a big step. Marriage is a big, huge step, because you're walking into this new life and you're going to spend your rest of your life with this person. Well, according to outsiders, non-believers, that doesn't mean anything. And அவங்க டிவோர்ஸ் இருக்கிறேன்னா 3 நாளில் கூட டிவோர்ஸ் கூட பார்ப்பேன். ஆஸ் அ கிறிஸ்டியன் நான் சொல்கிறேன். So you step into this life, new beginning, and this person's coming with you. Now, you don't know what's going to happen. என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும்னு சொன்னால், yes, you love each other, but then கருத்து வேறுபாடுகள் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். இதுகளெல்லாம் சமாளித்து போகிறது தான் திருமணம். ஸோ இந்த பிரச்சனை இந்த சபையிலேருந்து இந்த இது திருமணத்துக்குரிய பிரச்சனை சபையில் மாத்திரம் 2 உலகத்திலே இருக்குது. பிசாசு டார்கெட் பண்ணுற அடுத்த ஏரியா ஃபேமிலிஸ். அப்போ சபையில் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், எப்படியானால திருமணம் செய்யணுன்றதை பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல. இது சாய்ஸ், ஆண்டவர் வந்து சாய்ஸாக கொடுக்குறார். யூ ஹேவ் டு கெட் மேரிட். பவுல் திருமணம் செய்யலை, ஜோன் திருமணம் செய்யலை, ஆண்ட்ரூ திருமணம், பட் தென் பீட்டர் காட் மேரிட். பேதுரு திருமணமானவர். நீங்கள் முன்பு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுறதாவது, ஒரு மனிதன் திருமணம் செய்யாமல் இருப்பது. அதனால பவுல் சொல்கிறார், லுக், அக்கார்டிங் டு மீ, இஃப் யூ நாட் மேரிட், பழைய பவுலில் தொடாமல் இருப்பது நல்ல. அது டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடு. தொடாமண்டா அப்படி தொடக்கூடாது என்ற மீனிங். அந்த மீனிங் வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறது நல்ல. ஆயினும் பாலியல் முறைகேடுகள் இவ்வளவு அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த உடையவனாக இருக்க வேண்டும். if you want to get married, it's okay, go and get married. It's not a sin. அது பாவம் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் தன் சொந்த கணவனை உடையவளாக இருக்க வேண்டும். 2 பேருக்கும். லுக், பிரியக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது சர்ச்சஸில் சர்ச்சஸில் பிரச்சனை வர, ஈவன் பாஸ்ட் ஃபேமிலியில் பிரச்சனை வர காரணம் read it to you. Chapter 7 verse 5. நீங்கள் மன்றாட்டில் ஈடுபடுவதற்காக ஒரு குறித்த காலத்துக்கு மட்டும் இருவரும் உடன்பட்டு ஒன்றிணையாக இருக்கலாம். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கு, எஸ், யூ பி செப்பரேட்டட். அதன் பின்பு மீண்டும் நீங்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் தன்னடக்க குறைவின் காரணமாக சாத்தான் உங்களை சோதனைக்குப்படுத்த. ஸோ டெவில் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கள, டெவில் always try to tempt and make them fall into sin, and then they will be separated. ஸோ இதே நான் ஒரு கட்டளையாக இல்லை, இது பவுல் சொல்கிறான், லுக், ஐ எம் அட்வைசிங், இட்ஸ் நாட் அ லோ, இப்படி தான் இருக்கணும் இல்லை. இதே நான் உங்களுக்கு கட்டளையாக அல்ல, ஒரு ஆலோசனையாக சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஹாலிடே போனாலோ, எங்கே போனாலோ, ஷாப்பிங் போனாலோ, பவுல்ட அட்வைஸ், என் அட்வைஸும், என் ஒப்பீனியனும் பவுல்ட ஒப்பீனியன், ஐ அக்ரி வித் பவுல். எங்கே போனாலும் கணவன் மனைவியும் உண்டாக இருக்கிறது நல்ல.
சில எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் ஒன்றும் செய்யலாது, சில வேளையில் நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். பட் ஈவன் தேட் கேன் கோஸ் ப்ராப்ளம். பட் இவ்வளோதான் சொல்லி பார்க்க சொல்கிறால், லுக் திஸ் இஸ் மை ஐடியா. இப்போ நான் சொல்கிறதும் இதுவும் எந்த கருத்து. ஐ பிலீவ் தட். பட் இப்படி தான் செய்யணும் முடியல. அதை செய்யாட்டி இதை செய்கிறதால கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம்னு இல்லை. இப்படி செய்யாட்டி அவங்க பிளவுறாங்களும் வண்டி இல்லை. இட்ஸ் நாட் குட். பவுலாகத்தான் சொல்கிறது, அது நல்லதில்லை. ஓகே, இது அடுத்த அந்த சபையில் இருந்த அடுத்த இஷ்யூ. அடுத்தது டிசிப்ளின் இல்லை அந்த சர்ச்சில். டிசிப்ளின் இல்லாமல் போச்சு. 1 கொரிந்தியர் அதை புத்தகம் 11ஆம் அதிகாரம் சாப்டர் 11. ஓகே, சபையில் எப்படி பொம்பளைகள் ஆராதிக்கணும், இருக்கணும், ஆம்பளையில் எப்படி இருக்கணுன்றதை பவுல் விளங்கப்படுத்துகிறார். இது சரியான இம்பார்ட்டன்ட். சர்ச்சில் பொம்பளைகள் அடக்கமாக இருக்கணும். the way they dress, the way they talk. அதுக்காண்டி certain கல்ட்டில் செய்கிற மாதிரி முகத்தை மூடிக்கொண்டு தலையை மூடிக்கொண்டு அப்படி பவுல் சொல்லல. யூ ஹேவ் டு பி அவேர் என்ன மாதிரி இருக்குன்றது கொஞ்சம் யூ ஹேவ் டு பி அலர்ட். பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு தான். ஸோ நோட்டீஸ் சாப்டர் 11 verse 3 சொல்லுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார், ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவருடைய கணவனே தலைவராக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு இறைவனே தலைவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே தன் தலையை மூடிக்கொண்டு மன்றாடுகிறவனோ அல்லது இரவா குறைக்கிறவனோ தன் தலையை தலைவராகிய கர்த்தரை கிறிஸ்துவை அவமதிக்கிறான். ஸோ பேசிக்கலி ஆம்பளைஸ் காப்பு போடக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் தான் மன்றாடும் போது அல்லது இறைவா குறைக்கும் போது தன் தலையை மூடாமல் இருக்கையில் அவள் தன் தலைவனை அவமதிக்கிறாள், கணவனை. அது அவ்வளவு தலை மொட்டை அடிக்கப்பட்டது போட்டு. இதை நான் இப்போ எனிவே இதை நாங்கள் கட்டாயம் எங்கட சர்ச்சில் செய்வோன்றதுக்கான நான் சொல்ல வரையில. அந்த ஒவ்வொரு சர்ச்சிலும் சில ஓர்டர்ஸ் டிசிப்ளின் இருக்குது. பட் பவுல் என்ன சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிங்க. அந்தந்த சர்ச்சில் அது வேதத்துக்கு ஒத்ததாக இருந்தால் அது உங்களை நன்னறிப்படுத்தும்னு சொன்னால் ஜஸ்ட் ஒபே, லிசன் பண்ணுங்க. அப்போ இந்த சபையில் பவுல் சொல்கிறான், கொரிந்து சபையில் பொம்பளைகள் ஸ்கார்ஃப் போடணும், ஆம்பளை போடக்கூடாது, போட்டால் அது கிறிஸ்துவ அவமதிக்கிறதா இருக்கும். பொம்பளைகள் ஸ்கார்ஃப் போடாட்டி அது கணவனை அவமதிக்கிறதா இருக்கும். ஓகே, நாங்கள் ஆக்கி பண்ணலாம், இது பிள்ளை இது சரின்னு சொல்லலாம், நாங்கள் எல்லாம் சொல்லலாம். பட் பவுல் சொல்கிறான், லுக் நாங்கள் எவ்வளோ ஆக்கி பண்ணலாம், நான் சரி நீ பிள்ளைன்னு சொல்லலாம். பவுல் சொல்கிறான் 11ஆம் வசனத்தில் verse 16 சொல்கிறார், சாப்டர் 11 verse 16, இதை குறித்து யாரேனும் விவாதிக்க விரும்பினால் எங்களுக்கோ இறைவனின் திருச்சபைக்கோ வேறெந்த வழக்கமும் இல்லை என்று அறியுங்கள். இதை குறித்து ஆகி பண்ணவர்கிட்ட சிம்பிளாக சொல்லுங்க, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் சபையில் இப்போ நான் போகிற சர்ச்சில் எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்கணும், பொம்பளையில் இப்படி ட்ரெஸ் பண்ண இப்படி இருக்கணும், எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் போகிறோம், நம்ம மெம்பர். இப்போ நான் ஒரு புது சர்ச்சுக்கு போய் நான் எந்த ஒப்பீனியனாக அங்கே பூத்தேராது. அந்த போதகர் அந்த ஜனங்கள் எப்படி நடத்துகிறாரோ அந்த ஜனங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படி நடக்கணும். ஸோ நான் சொல்லுவங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஓர்டர் சரியான இம்பார்ட்டன், அது அந்த சபையில் இருக்கையில். ஓகே, அடுத்தது அந்த சபையில் இருந்த பிரச்சனை, ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது இன்றைக்கு சர்ச்சஸில் நிறைய நடக்குது. ஓகே, gift and spirit of the fruit of the spirit and ஆவிக்குரிய கனிகள் என்ன, ஆவிக்குரிய கொடைகள் என்ன, வரங்கள் என்ன, இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கு நிறைய பிரச்சனை. ஸோ அது அந்த சபையில் இருந்து. verse chapter 12 1 கொரிந்தியர் 12:4 சொல்லுது,
பரிசுத்தாவியானவரால் கொடுக்கப்படும் பலவேறு வகையான ஆவிக்குரிய கொடைகள் உண்டு. ஆனால் ஒரே ஆவியானவரே அவற்றை கொடுக்கிறார். இறை பணிக்கென பல்வேறு இறை பணிகளும் பல்வேறு வகையானவை. ஆயினும் ஒரே கத்திர வேறு வேறு மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் ஒரு பரிசுத்தாவியானவர். வேறு வேறு கிஃப்ட் இருக்குது, ஒரு பரிசுத்தாவியானவர். இறை செயல்களும் பல வகையானவை. ஆயினும் ஒரே இறைவன். பொதுவான நன்மைக்காக ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானவர் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் மூலம் ஒருவருக்கு ஞானத்தை வெளிப்படுத்தும் கொடையும், இன்னொருவனுக்கு அதே ஆவியானவர் மூலம் அறிவை வெளிப்படுத்தும் கொடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே ஆவியானவர் மூலம் இன்னொருவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கப்படுகிறது. அதே ஆவியானவர் மூலம் இன்னொருக்கு சுகம் அளிக்கும் ஹீலிங் கிஃப்ட். இன்னொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொருவனுக்கு ஆவியலை இனங்காணும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொருக்கு வெவ்வேறு மொழிகள், அந்நிய பாஷைகளை பேசுறது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் பேசல அந்நிய பாஷை, ஒரு சில பேருக்கு. ஒரு சிலருக்கு அதை வியாக்கியானம் செய்கிற வரம், அதுவும் ஒரு கிஃப்ட். இவையெல்லாம் ஒரே ஒரு ஆவியானவரின் செயல்பாடுகளே. verse 11 11ஆம் வசனம். அவர் தாம் தீர்மானிக்கிறபடியே ஒவ்வொருவருக்கும் இப்படியே செய்கிறார். ஓகே, அப்ப பவுல் இதில் சொல்றார், நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரத்தின்படி நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கள். ஒரு ஆள் பேசிக்கல மற்றாக்கள் பேச, ஒரு ஆள் தீர்க்க சொன்னால் மற்றாக்கள் பேச, எல்லாமே ஒழுங்குக்கிரமமாய் நடக்கப்படணும் என்று பவுல் அந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா ஒரே ஆவியானவர் தான், ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் செய்கிறார். அப்போ அதுக்குள்ள குழப்பம் வந்தால் அப்போ வேறு யாரோ செய்கிறான்னு அர்த்தம். இப்போ பவுல் சொல்கிறான், ஒரு ஆவியானவர் தானே எல்லாத்தையும் செய்கிறார். ஊழியத்தை அவர் தான் செய்கிறார், வர்ஷிப்பும் பண்ணுறவர் தான், ஹீலிங், எல்லாத்தையும் ஒரே ஆவியான. அப்போ ஏன் உங்களுக்குள்ள குழப்பங்கள்? இது சபையில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அடுத்தது, இந்த பாவம் செய்கிறது மாத்திரம் இல்லை, பாவம் செய்யாமல் மனம் திரும்புறதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களும் இருந்தாங்க. இப்படி எங்கட சர்ச்சில் இருக்கா இப்போதைக்கு? எஸ். சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் இல்லை, இன்னும் அவனுக்கு, அதாவது இப்போ தொடர்ந்து பாவத்திற்கு சேர்ச் பக்கமே வராமல், ப்ரே பண்ணாமல், பைபிள் வாசிக்க, அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 12. இருபதாம் வசனம். ஒருவேளை நான் உங்களிடம் வரும்போது நான் விரும்புகிறபடி நீங்கள் இருக்க மாட்டீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். சொல்கிறேன், நான் விட்டுட்டு போய்க்கல இருந்த அதே சிச்சுவேஷனில் இருப்பீங்களோ, அதே நல்ல குவாலிட்டியோடு இருப்பீங்களோ தெரியாது, நான் பயப்படுறேன், கவலைப்படுறேன். நானும் நீங்கள் விரும்புகிறபடி நடக்காமல் இருக்க காணப்படலாம். உங்களுடைய வாக்குவாதங்கள், பொறாமை, கோபம் குணங்கள், கட்சி பேதங்களும், அவதூறு பேசுதலும், கதை காவதல், look how many problems. அகங்காரம், ஒழுங்கீனமும் இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்ப இது ஆல்ரெடி அவன் பவுல் கண்டு அதை ரிவ்யூ பண்ணி திருத்திட்டு போயிருக்கான்னு சொல்றான். இது திருப்பி நீங்கள் அதே நிலைமைக்கு வந்துடுவீங்க பயப்படுறேன். நீங்கள் நான் திரும்பவும் உங்களிடம் வரும்போது என்னுடைய இறைவன் உங்களுக்கு முன்பாக என்னை சிறுமைப்படுத்துவாரோ என்று நான் பயப்படுகிறேன். உங்களில் பலர் முன்பு செய்த பாவங்களாகிய அசுத்தத்தையும், பாலிய சம்பந்தமான பாவத்தையும், காமவரையும் விட்டு ஒருவேளை மனம் திரும்பாதிருக்கலாம். அப்படியானவர்களை குறித்து நான் துக்கப்பட வேண்டியிருக்குமோ என்றும் பயப்படுகிறேன். பவுல் சொல்ற, எனக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு. எனக்கு பயம் இல்லை, ஆனால் ஒரு விதமான பயம் என்னன்னா, நீங்கள் திருப்பி அந்த நான் திருத்தின விஷயங்களை விட்டுட்டு திருப்பி அதே பாவங்களை நீங்கள் செய்கிறீங்களோ. அது மாத்திரமில்லை, ஸ்டபனா நீங்கள் அதில் பிடிவாதமாக நான் இதில் விட்டு திருந்த மாட்டேன் என்று நீங்கள் இருப்பீங்களோன்னு கவலைப்படுறேன்.
ஸோ இதெல்லாம் வந்து இதை விட நிறைய இருக்குது. பட் மேஜர் இஷ்யூ இதுதான். இந்த சபையில் இப்படியான பிரச்சனைகள் இருந்து அதை பவுல் எடுத்து விளங்கப்படுத்துகிறார். ரிமெம்பர், ஆனால் அவனோட நோக்கம் இது, இந்த அல்டிமேட் கோல் வந்து அந்த சபையில் இருக்கிறார்களை அடித்து விரட்டி இப்படியெல்லாம் பாஞ்சுனா புறக்கணிக்கிறதில்ல, அவங்கள திருத்தி அவங்கள எப்படியாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். அப்படி தான் பவுல் கன்க்ளூட் பண்ணுறார் இந்த நிருபத்தில். ஸோ பவுல் அவங்கள அதிகமாக நேசித்தபடினா அதிகமாக ரிவ்யூ பண்ணுறான். யாரை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவங்கள சிரிச்சுக்கிறார். ஸோ எஸ், பவுல் இந்த ஃபேவரட் ஆக்கள் கொரிந்தியர். இது என்ன கன்க்ளூஷன்? ஐ குட் பி ராங், பட் அப்படி தான் நான் விளங்கி சொல்கிறேன். ஸோ பிரியமான சவனை சொல்லி இப்போ நான் கேட்டதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புல்லட்ஸ் பாயிண்டில் இதில் நடந்த சம்பவங்களை குறித்து சொன்னேன். பட் இஸ்இட் இட் ட்ரூ? இதுதான் என் சபையில் நடக்குது. பட் இது நடக்காதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அப்படியே நடந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷன் வந்து நாங்கள் பரிசுத்த ஆவியினிடம் பெறுவோம். எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் சகோதரர்கள், ஒரு சத்தியம் தெரிஞ்சாக்கள், போதுகிறோ மூப்பரோ அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்கணும். வெளியில் ரசிக்கப்படாத நாங்கள் கடைசி வரைக்கும் அட்வைஸு போகக்கூடாது. கடைசி வரைக்கும் போகக்கூடாது. அது கடைசியில் பிரச்சனை, இருக்கிற பிரச்சனையை விட பல மடங்கு மாறும். மற்றது நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், எஸ், அது வந்து கட்டிடம், எஸ், அதுவும் சர்ச் தான். பட் த ரியல் சர்ச் இஸ் அஸ், நாங்கள், நீங்களும் நானும் தான் சபை. எங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்கிற. ஸோ அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அது இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு டிவிஷன் தொடர்ந்து இருந்தால், நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடு இருந்தால் சபை போய்கொண்டிருக்கும். இல்லை, ஒன்று நடக்காத ஒரு பிரச்சனை இல்லை, போய்கொண்டிருக்கும். பட் எங்களுக்கு உள்ள டிவிஷன்ஸ் இருக்கும். வெளி பிரகாரமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் உள்ளத்தில் நாங்கள் ஒரு ஆளை பச்சித்து கடித்து குதிரை ரெண்டு பைபிள் இருக்குது. அப்படியான ஒரு எண்ணமும் கிடையாது உள்ளத்தில். அப்படியே இருக்கும். அது கூடாது. அது வளர்ந்தால் அது வேறு பிரச்சனையை கொண்டுரும். ஸோ லெட்ஸ் ப்ரே. நாங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். கத்துட்ட ஆண்டவர், இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களை வார்த்தைகளுக்காக நன்றி சாமி. வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆண்டவர், இந்த கொரிந்தியில் சொன்ன விஷயங்களை நான் பார்க்கல, நாங்கள் எங்களை எவ்வளவு சீக்கிரமாக திருத்திக் கொள்ளணுன்றதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவர், நீங்கள் எங்களுடைய ஆலயம் ஆண்டவரே சுவாமி. நாங்கள் சபைக்கு சென்று சத்தியங்களை கற்றுக்கொண்டு சுவாமி உம்முடைய சாயலாக நான் மாற எங்களுக்கு உதவி செய்யும். மற்றாக்களுக்கு நாங்கள் உதாரணமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை கேட்டு ஒரு ஆசீர்வாதம் சிறிய வந்து பெரியவர்களையும் உடைய கிருபை கூட நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லது. ஆமென். தேங்க்யூ. God bless you.